அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். இந்த வாழ்க்கைய நல்ல வாசிப்போட, நேசிப்போட, நல்ல தெளிவான சிந்தனையோடு சந்திக்கும் போது இந்த நாளை மட்டும் இல்லை, எல்லா நாளையும் இனிய நாளாக வாழ்ந்து விட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். சமீபத்தில் சார் இந்த லக்கி பாஸ்கர்னு ஒரு படம் வந்தது இல்லை, இந்த லக்கி பாஸ்கர் படம் பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே ஒரு பேர் ரொம்ப ஃபெமிலியரான பேராக இருந்திருக்கும். ஹர்ஷத் மேத்தா அப்படின்ற ஒரு பேர் வந்து அந்த படத்தில் வந்து காமிச்சுட்டே இருப்பாங்க. ஹர்ஷத் மேத்தா அப்படின்ற பேர் அது ரொம்ப ஃபேமஸான பேராக வந்து எல்லாரும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சாங்க. உண்மையிலேயே 1990களில் ஹர்ஷத் மேத்தான்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரை பிக் புல் அப்படின்னு சொல்லுவாங்களாம் அந்த ஸ்டாக் மார்க்கெட்ஸ்ல. இப்ப இந்த வங்கிகள்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களை எல்லாம் தெரிஞ்சு வச்சவரா இந்த ஹர்ஷத் மேத்தா இருந்திருக்காரு. அவரு இந்த ஸ்டாக் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணி மிகப்பெரிய ஒரு பணக்காரராக அந்த வெளிச்சத்துல வரக்கூடிய ஒரு பெரிய மனிதராக மாறி இருக்காரு. ஆனா ஒரு பத்திரிகையாளர் இவர் பண்ண அத்தனை விஷயங்களையும் கண்டுபிடிச்சு ஊடகத்துல வெளிச்சத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவரை சிறையில் அடைக்கப்பட்டு மார்பு வலி வந்து இறந்து போனாரா சார். மார்பு வலி வந்து இறந்து போயிருக்காரு ஒண்ணுமே இல்லாம. அதனால தான் வள்ளுவர் சொல்லுவாரு, நம்ம சம்பாதிக்கக்கூடிய பணம் எப்படிப்பா சம்பாதிக்கணும்னாங்க, அறம் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள்வார். திறமையினால தீது இல்லாம ஒரு பொருள் வந்தா மட்டும்தான் அந்த பொருள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பேராசையினால ஒரு பொருள் வருது இல்ல, பேராசை காரணமா ஒரு விஷயம் வருது இல்ல, சந்தோஷத்தை கொடுக்காது சார். இருக்கிறத அழிச்சுட்டு போயிடும் சார், இருக்கிறத அழிச்சுட்டு போயிடும். நம்ம கிராமங்கள்ல சொல்லப்படக்கூடிய ஒரு 2 கதை இந்த பேராசைக்கு உதாரணமா சொல்லப்பட்ட ஒரு 2 கதை. ஒரு கிராமத்துல இதே மாதிரி ஒரு பெரிய வியாபாரி மாட்டு வண்டியில போயிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு கிணத்துல ஒரு சவுண்டு கேட்குது, கிணத்துல ஒரு சத்தம் கேட்குது. இவர் போய் பார்க்குறாரு, கிணத்துல என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்த்தா, நான் ஒரு யக்ஷன், என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்றுன்னு ஒரு குரல் கேட்குது, என்னை காப்பாற்றுன்னு. இவர் உடனே அந்த கிணத்துடைய கதவை திறக்கிறார். உள்ளிருந்து ஒரு யக்ஷன், ஒரு பூதம் வெளியே வருது. அந்த யக்ஷன் என்ன பண்றான்னா, நீ என்னை காப்பாத்திட்ட, அதனால உனக்கு இதை நான் பரிசா தர்றேன்னு ஒரு 7 பானைகளை பரிசா கொடுத்துட்டு, இதை வீட்டில் போய் தான் பார்க்கணும், மூடி 7 பானைகளும் மூடி இருக்கு, வீட்டில் போய் தான் பார்க்கணும்னு 7 பானைகளை கொடுத்துட்டு அந்த யக்ஷன் வந்து மறைஞ்சிடறான். இப்போ ஒரு வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. 7 பானைகள்ல முதல் பானையை திறக்கிறாரு சார். பானை நிறைய தங்க காசு, அப்படி முழுக்க தங்க காசா இருக்கு, அப்படி முழுவதுமா தங்க காசு. 2வது பானை, 3வது பானை எல்லாம் முழுமையா தங்க காசு. இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். 4, 5, 6 எல்லாத்தையும் தங்க காசு. 7வது பானையை திறக்கிறாரு சார். அதுல பாதி மட்டும்தான் இருக்கு, தங்க காசு பாதி தான் இருக்கு, மிச்ச பாதி காலியா இருக்கு. இப்போ ஒரு யோசிச்சாரு, 7 பானை கொடுத்தானே 7வது பானை மட்டும் காலியா இருக்கே, தங்க காசு காலியா இருக்கே, இதை நம்ம நிரப்பணும்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இதை நிரப்பணும்னு சொல்லி தான் நிலத்தை எல்லாம் வித்து, தன்னுடைய இதெல்லாம் மாத்தி, தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் வித்து, எதுக்கு 7வது பானையை நிரப்புறாரா. 7வது பானை, 6 பானையில தங்க காசு இருக்கே, அதை அனுபவிக்காம 7வது பானையை நிரப்புறேன்னு சொல்லி வியாபாரத்துல நஷ்டமாகி புது வியாபாரத்தை தொடங்கி இருக்கிற காசை பூரா விட்டு, இப்ப இந்த 6 பானையில இருக்கிற காசையும் விட்டு கடைசியா வெறும் பானையோட செத்து போனான்னு அந்த கதை வரும். இது வந்து கேட்கறதுக்கு கிராமிய கதையாக இருந்தாலும் கூட இது நம்ம வாழ்க்கை கதை சார். வாழ்க்கை கதை. ஒவ்வொருத்தருக்குமே ஏதோ ஒரு பானை காலியா இருக்குல்ல, நாம என்ன பண்றோம், அதை நிரப்புறோம்னு சொல்லி இருக்கிறத விட்டுருவோமே சார். சொந்தமா வீடு வாங்குறேன், 3 BHK பிளாட் வாங்குறேன், கார் வாங்குறேன், இந்த காரை விட அந்த கார் அப்கிரேடட் காரை வாங்குறேன், 7 சீட்டர் காரை வாங்குறேன், ஃபேமிலியை விட்டுருவோமே சார், குடும்பத்தை விட்டுருவோமே சார், குழந்தைகளுடைய சந்தோஷத்தை விட்டுருவோமே சார். இதை பண்றேன் அதை பண்றேன்னு இந்த பேராசையின் காரணமாக இருப்பதையும் அனுபவிக்காம போயிடுறோம். இல்லாட்டினா இருக்கிறது என்னன்னே தெரியாம போயிடுறோம், இல்ல அனுபவிக்க தெரியாம போயிடுறோம். பொருட்கள் இருந்தும் கூட அதை அனுபவிக்க தெரியாமல் இன்னும்னு இந்த பேராசை காரணமா வாழ்க்கையை இழந்துடுறோமே சார். இதே மாதிரி ஒரு பெரிய வணிகர் காட்டுல மாட்டு வண்டியில போயிட்டு இருந்தார். ஒரு கிணத்துல இதே மாதிரி ஒரு குரல் கேட்டுச்சு, என்னை காப்பாற்று. அவரும் போய் அந்த கிணத்து கதவை திறந்தார். அது ஒரு யக்ஷன், இதே மாதிரி யக்ஷன். அவன் சொன்னா, உனக்கு நான் 2 வரம் தரேன், என்னை காப்பாத்தினதுக்காக 2 வரம் தரேன், என்ன வேணும்னு கேட்டான். இவர் உடனே யோசிக்காம சொன்னாரு, ஒரு பானை நிறைய எனக்கு தங்க காசு வேணும், அப்புறம் வண்டி நிறைய நகைகள் வேணும், வண்டி நிறைய அப்படியே தங்கமும் வைரமும் இருக்கிற மாதிரி நகைகளா வேணும், எல்லாம் தந்தேன்னா. வந்து பார்த்தா சார், வண்டி நிறைய நகை சார், பூரா தங்க நகை,
தங்க நகை, தங்க காசு எல்லாம். இப்ப இந்த வணிகர் யோசிச்சாரு, இப்ப நான் அந்த வண்டியை எடுத்துட்டு போனேன்னா திருடங்கள்லாம் வருவாங்க, இந்த திருடங்கள்லாம் வந்தா வண்டியை நிப்பாட்டிடுவானுங்க, எல்லா காசையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவானு, என்னடா பண்றதுன்னு யோசிச்சா. அப்பதான் ஞாபகம் வந்துச்சு, இவன் தான் 2வது வர ஒன்று தரேன் நான்ல. நேரா போனார் எக்ஸன்ட்ட, நீ 2வது வர ஒன்று தரேன்னு இல்லை, ஆமா இந்த தங்க காசும் இந்த தங்க நகையும் என் கண்ணுக்கு மட்டும்தான் தெரியணும், மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னா தந்துன்ட்டு அந்த எக்ஸன் மறைஞ்சிட்டான். இப்ப கரெக்டா திருடங்க நிப்பாட்டினாங்க, வண்டியை நிப்பாட்டி சுத்தி பார்த்தா தங்க நாணயெல்லாம் அவன் கண்ணுக்கு தெரியல, போன்ட்டாங்க. இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம், இந்த வியாபாரிக்கு நம்மள மாதிரி மூலக்கார எவனுமே கிடையாதுப்பா. வீட்டுக்கு போனாங்க, நேரா மனைவியை கூப்பிட்டா, பாத்தியா வண்டி நிறைய தங்க காசுன்னா. இப்ப மனைவி வந்து பார்த்தாங்க, அவங்க கண்ணுக்கு தெரியல சார், மனைவி கண்ணுக்கும் தெரியல, அந்த வண்டியில என்ன இருக்குன்றது சுத்தமா தெரியல. அவங்க கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன் வெளியூருக்கு போயிட்டு வந்ததுல மூளைகளை குழம்பி போச்சா, அந்த வண்டியில ஒண்ணுமே இல்லையான்னு. அப்புறம் தாங்க அந்த வியாபாரிக்கு தோணிருக்கு, ஆமான்ல என் கண்ணை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன்ல, இப்ப யாருக்குமே தெரியாதே, இந்த யாருக்குமே தெரியாத இந்த தங்க காசை என்ன பண்ண போறோம், யாருக்குமே தெரியாத இந்த தங்க நகைய என்ன பண்ண போறோம், இந்த வரம் பூராத்தையும் வீணாக்கிட்டோமேன்னு அந்த வியாபாரி யோசிச்சுட்டு அந்த கதையை முடிக்கும் போது, நீதி கதையை முடிக்கும் போது சொல்லியிருப்பாங்க, இந்த வாழ்க்கையும் இப்படிதாங்க, இந்த வாழ்க்கையும் இப்படிதான், நமக்கு கிடைத்த வாழ்க்கைய நம்ம சந்தோஷமா அனுபவிக்காம யார் கண்ணுக்குமே தெரியாத ஒரு மாயையான ஒரு மகிழ்ச்சியை நம்மளா உருவாக்கி வச்சிருக்கோம். மாயையான மகிழ்ச்சி, எப்படி கண்ணுக்கு தெரியாத நகை வந்து ஒரு மாயை மகிழ்ச்சியோ, அப்படி நம்ம மாயமான ஒரு மகிழ்ச்சி வச்சிருக்கோம். வீடு பெருசா இருந்தா தான் வாழ்க்கையில மகிழ்ச்சி, பெரிய கார் வாங்கினா தான் மகிழ்ச்சி, இந்த மாதிரி வாழ்ந்தா தான் மகிழ்ச்சி, அப்படி வாழ்ந்தா தான் மகிழ்ச்சி, நம்ம ஒரு பேராசையின் காரணமா ஒன்று வகுத்து வச்சிருக்கோம்ல. இதுதான் சார் அந்த மாய நகை. மாய நகை அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாது, யாருக்கும் பிரயோஜனம் இல்லாது. அதை உண்மையான விஷயம் அல்லது உண்மையான நகை, உண்மையான சந்தோஷம் எது என்று தெரிந்து கொண்டால் இந்த மாய நகையிலிருந்து நாம் தப்பித்து பேராசை என்கிற இந்த உலகத்திலிருந்து தப்பித்தோமையானால் இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி, வணக்கம்.